வெண்ணிலா. ஆ சொல்லுங்க. வெண்ணிலா, நம்ம பீச் போலாமா? பீச்க்கா? எதுக்கு? என்ன வெண்ணிலா, பீச்சுக்கு போலாமான்னு கேட்டா எதுக்குன்னு கேக்குறேன். சரி, வீட்லயே இருந்த மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் தனியா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதான் போலான்னு பார்த்தேன். இல்ல, நான் வரல. போறதா இருந்தா நீங்க வேணா போயிட்டு வாங்க. நான் வரல. என்னது, நீ வரலையா? நான் மட்டும் தனியா போய் அங்க என்னென்ன சுண்டல் விற்க சொல்றியா? இல்ல, நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு பீச்சுக்கு போகணும்னு தோணல. நான் வரல. சரி, பீச் போக வேண்டாம், வேற எங்கேயாச்சும் போகணும்னு தோணுதா? சொல்லு, அங்கே போலாம். இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நான் எங்கேயும் வரல. நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்களுக்கு எங்க போகணும்னு தோணுதோ நீங்க தனியாவே போங்க. எதுக்கு சும்மா சும்மா என்னைய கூப்பிட்டு இருக்கீங்க? நான் எங்கேயும் வரல. ஐயோ, பொங்குறாளே பொங்குறாளே, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? வெண்ணிலா. என்ன உங்களுக்கு? இல்ல வெண்ணிலா, உன் சாரி ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஏ சாரி உனக்கு காதுல கேட்டுச்சா? நீ ரொம்ப அழகா இருக்கியா? சொல்லிட்டேன், போதுமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நீங்க தானே சாரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் சாரி கிட்ட சொன்னேன் நீ ரொம்ப அழகா இருக்கியா அப்படின்ட்டு. கொழுப்புடி கொழுப்பு, வர வர உனக்கு வாய் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. வெண்ணிலா, நான் சாரி அழகா இருக்குன்னு சொன்னேன்தான், ஆனா சாரி உனக்கு அழகா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். சாரி நல்லா இருக்குன்னு சொல்லல. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன வெண்ணிலா, அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். என்னதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை? நீங்க எங்கேயாவது போகணும்னா போங்க, இல்ல என்னமோ பண்ணுங்க. எதுக்கு என்ன போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? நான் எங்கேயும் வரல. இவருக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நம்ம எவ்வளவுதான் இவர் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வெண்ணிலா, கடைசியா கேக்குறேன், இப்ப நீ வரியா இல்லையா? நான் வரல. முதல்ல நான் எதுக்கு வரணும்? என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்க போறதா இருந்தா நீங்க போங்க. நான் எங்கேயும் வரல. வெண்ணிலா, என் மேல கோவமா இருக்கியா என்ன? நான் எதுக்குங்க உங்க மேல கோவப்படணும்? நான் யார் மேலயும் கோவமாலாம் இல்ல. வெண்ணிலா, சும்மா இந்த போய் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ சொன்ன உடனே நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா? எதுக்கு என் மேல கோவமா இருக்கு? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லாம உனக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும் வெண்ணிலா? உன்கிட்ட தானே வெண்ணிலா பேசிட்டு இருக்கேன். அமைதியாவே நின்னா என்ன அர்த்தம்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என் மேல ஏன் நீ இவ்வளவு கோவமா இருக்க? இந்த பாருங்க சூர்யா மாமா, நான் ஒன்றும் உங்க மேல கோவமாலாம் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். போய் சொல்லாத வெண்ணிலா. ஆமா, நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன அப்படியே நம்பவா போறீங்க? வெண்ணிலா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. நான் சொன்னா மட்டும் நான் சொல்றதெல்லாம் நீங்க என்ன நம்பவா போறீங்க? அதான் உங்களுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்னத்த சொல்றது? இல்ல, எனக்கு புரியல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு சத்தியமா புரியல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லதான். நீயாச்சும் சொல்லலாம்ல. நான் எதுக்கு சொல்லணும்? அது எப்படி உங்களுக்கு மறந்து போவோம்? நீங்க ஈஸியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் வந்து அதை திரும்ப உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட இருந்து நான் சொல்லிட்டு இருக்கணுமா? சும்மா போய் சொல்லாதீங்க சூர்யா மாமா. மறந்துட்டுன்னு சும்மா நடிக்காதீங்க. வெண்ணிலா, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ எதையோ மனசுல வச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன என்னன்னு சொல்றீங்க? நான் சொன்னா மட்டும் அப்படியே நம்பிடுவீங்களா என்ன? தயவு செஞ்சு நீங்க இரிட்டேட் பண்ணாதீங்க. நீங்க எங்கேயாச்சும் போகணும்னா போங்க. வெண்ணிலா, நான் பொய்யெல்லாம் சொல்லல வெண்ணிலா, எனக்கு உண்மையாவே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இந்த அளவுக்கு பேசுறனா அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு வெண்ணிலா. ஆனா எனக்கு சத்தியமா தெரியல, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. சூர்யா மாமா, அதான் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. தயவு செஞ்சு அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். வெண்ணிலா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க சூர்யா மாமா. சரி வெண்ணிலா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும்? என்னதான் பண்ணி தொலைச்சேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ வாய் திறந்து சொன்னாதானே தெரியும். இவன் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறான்னா அப்ப ஏதாச்சும் பெருசாதான் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் அன்னைக்கு நல்லா தான் இருந்தேன், ட்ரிங்க்ஸ் கூட பண்ணல. அப்புறமா எதுக்கு எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. கடைசியா பால் குடிச்சிட்டு வந்தேன், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. எப்படி சூர்யா மாமா, எப்படி நடந்தது எல்லாமே உங்ககிட்ட என்னால சொல்ல முடியும்? என்னால எப்படி சொல்ல முடியும்? வாயை திறந்து பேசுன்னு சொல்றீங்க, என்னால எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நான் இதெல்லாம் என் வாயால சொல்ல முடியுமா? நீங்க கேக்குறீங்கன்னு நான் என் வாயை திறந்து சொல்லி எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இன்கேஸ் நான் தான் அப்படி பண்ணியிருந்தேன்னா உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னாலும் என் நிலைமை என்ன ஆகும்? நான் உடஞ்சே போயிடும் சூர்யா மாமா. இதுக்கு நான் இதை யார்கிட்டயும் சொல்லாம எனக்குள்ளே வச்சிருந்தா அதுக்கு என்னோடவே போயிடும். வேண்டாம், கடைசி வரை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே வேண்டாம். தெரியாமலே இருந்துட்டு போட்டோம். இப்ப கூட என்னால உங்களை நம்ப முடியல சூர்யா மாமா. அது எப்படி உங்களுக்கு மறக்கும்? என்னால அதை நம்பவே முடியல.
நீங்க ஈஸியா அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. அது எப்படி உங்களுக்கு மறக்கும்? என்னமோ நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியல. இதான் என் வாழ்க்கை, இதான் என் விதின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நான் இதை பத்தியே யோசிச்சு இதை நினைச்சு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணேன். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் முடிஞ்சதும் நானே கிளம்பிடுவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கடவுளே, எப்படியாச்சும் இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிடணும். இப்படியே வேலை கிடைக்காம இருந்ததுன்னா என் நிலமை ரொம்ப கஷ்டமாயிரும். எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. ஒன்று இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆக மாட்டேங்கிறேன், இல்லைன்னா வேலை கிடைக்கிது ஆனால் 2 வருஷம் பாண்டு 3 வருஷம் பாண்டுன்னு சொல்கிறாங்க. எங்கே கான்ட்ராக்ட் போட்டுலாம் எங்கேருந்து நம்ம வேலை செய்கிறது? அதெல்லாம் செட் ஆகாது. எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைச்சாலே எனக்கு போதும். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற ஆஃபீஸ் நல்லா பெரிய ஆஃபீஸ் தான். வேலை கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடணும். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஹாஸ்டலுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும். எப்படியாச்சும் வேலை கிடைச்சே ஆகணும். ஏங்க எங்க பாத்துங்க, பொறுமையா எழுந்துறீங்க. அடி எதுவும் படல. இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி, பொறுமையா எழுந்துங்க. தேங்க்ஸ்ங்க. ஒரு செகண்ட்ல நான் பயந்தே போயிட்டேன். அட என்னங்க நீங்க நடந்து வரும்போது முன்ன பின்ன என்ன வருது ஏது வருதுன்னு பார்த்து நடந்து வர மாட்டீங்களா? உங்க பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் விட்டு அந்த கார்காரன் இடிச்சிருப்பான். இல்லைங்க, சாரிங்க. நான் ஏதோ ஒரு யோசனையில அப்படியே நடந்து வந்துட்டேன். அப்படி என்னங்க யோசனை உங்களுக்கு? ரோட்ல நடக்கும்போது ரோட்டை பார்த்து நடக்கணும். அதை விட்டுட்டு இப்படியே யோசிச்சுட்டு நடந்தா? இல்லைங்க, அது நான் இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்றுத்துலேயுமே ஒழுங்காக வேலை கிடைக்கல. சரி, அதான் இந்த இன்டர்வியூலாச்சும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வந்தேங்க. அந்த கார் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, பார்த்து கவனமா போக வேண்டாமா? நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? புரியுதுங்க, நான் தான் பார்த்து கவனமாக போயிருக்கணும். இந்த வேலையை பற்றி யோசிச்சுட்டே போனேன்னா அதனால எதிரில் வர வண்டியை சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன். சரி விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கார்காரன் மட்டும் கையில சிக்குனா அவன் ரோட்ல வண்டி ஓட்டானா இல்ல வேற எங்கேயும் வண்டி ஓட்டானா? எப்படி போறான் பாருங்க. ஐயோ ஆமாங்க, எல்லா வண்டியும் வரதை பார்த்தாலே ஏதோ நம்மளை இடிக்கிற மாதிரியே வருதுங்க. நானே பயந்து தான் அங்கேருந்து இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணி வந்தேன். அதுக்குள்ளே இந்த கார்காரன் வந்து இடிக்க பார்த்தான். கரெக்டான நேரத்துக்கு வந்து காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க, நீங்க பார்த்து கவனமா போங்க. இன்டர்வியூ தானே அட்டென்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்ஸுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா என்ன? இதுக்கு முன்னாடியா? இல்லையே, நான் உங்களை இப்பதான் பார்க்குறேன். இல்லைங்க, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. ஆனா எங்க பார்த்துருக்கேன்னு தான் சரியா ஞாபகம் வரல. இல்லைங்க, எனக்கு எதுவும் உங்களை பார்த்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்லையே. எனக்கு என்னமோ உங்களுக்கு அப்படி என்னை சடனாக பார்த்ததும் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். என்னமோங்க, உங்களை பார்த்ததும் ஏற்கனவே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எங்கன்னு தான் சரியா ஞாபகம் வரல. சரி ஓகேங்க, பார்க்கலாங்க. நீங்க போய் நல்லபடியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, பார்த்து கவனமா போங்க. சரிங்க. சரி பாய்ங்க, எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சபா, நல்ல வேலை. யார் பெத்த பிள்ளையோ கரெக்டான டைமில் என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, இந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. எப்பா, எக்கச்சக்க வண்டி வருது. இதுங்க கிட்டலாம் போராடி மல்லு கட்டி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல. நானே இன்டர்வியூக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ, எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கேன். ஹார்ட் வேற வேகமாக டப்பட்டுப்பான்னு துடிச்சிட்டு இருக்கு. சரி, இன்டர்வியூக்கு இன்னும் டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். இல்லைனா இந்த வேகத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன் எல்லாமே மறந்துடும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். அப்படி என்ன இருக்கும் அந்த ஃபோனில்? என்னத்தை பார்த்துட்டு நடக்கான்? நல்லா பல்ல இழிச்சலாம் பார்த்துட்டு இருக்கான். யாருக்கும் சேட் பண்ண மாதிரி இருக்கு. இவனுக்குலாம் கொஞ்சம் கூட என் மேல பாசமோ அக்கறையோ ஒரு மண்ணும் கிடையாது. இங்க பொண்டாட்டிக்காரிங்க வந்து நிக்கிறா, அத கூட கண்டுக்காம அவங்க எவளுக்கோ சேட் பண்ணிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். இந்த வரண்டா. ஏ எருமை. சொல்லுங்க எருமை. என்னது? நான் எருமை? உனக்கு நீ தாண்டா எருமை. என்னடி, நீ தானே என்ன எருமைன்னு கூப்பிட்ட? எருமையோட பொண்டாட்டி ஒரு எருமையா தானே இருக்க முடியும். அதனாலதான் நானும் உன்னை எருமைன்னு சொன்னேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. ஆமா, அப்படி என்ன அந்த போன்ல அப்படியே பார்த்து இடிச்சிட்டு இருக்க? அது பெர்சனல், அதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடாது. என்னது பெர்சனலா? இப்ப அந்த போனை கொடுக்க போறியா இல்லையா? அதெல்லாம் தர முடியாதுடி, அதெல்லாம் தர முடியாது. ஓ, தர மாட்டியா? அந்த போனை உங்ககிட்ட இருந்து எப்படி புடுங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் விடுடி. போனை தாடா, இப்ப தர போறியா இல்லையா?
அடியே போனை விடுடி. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? போனை கொடுடி முதல்ல. ஆமா, எதுக்கு இப்ப இப்படி பதறிட்டு இருக்க? நீ பதறத பார்த்தா போன்ல ஏதோ இருக்கு போலயே. அடியே நீ நினைக்கிற மாதிரி போன்லலாம் ஒன்றும் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 ஆப் வச்சிருப்பேன். வேற என்ன கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கும், அவ்வளவுதான். முதல்ல போனை கொடுடி. இல்லையே, நீ மும்மரமா பல்ல இழிச்சு இழிச்சு பார்த்தத பார்த்தாலே எனக்கு தெரியுது உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஆமா, யார் இந்த பேபிமா? எனது பேபி மாவா? எரும மாடே, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? யார் இந்த பேபிமா? எவன் நம்பர் இப்படி பேபிமான் சேவ் பண்ணி வச்சிருக்க? ஓ அந்த பேபி மாவா? என்னது என்னது, என்கிட்டே பேபிமான் சொல்றியா? ஏய் இருடி, அது அது அந்த பொண்ணு பேரே பேபிமா தான். அதை அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னது என்னது, அந்த பொண்ணு பேரே பேபிமாவா? டேய் என்ன என் காதுல பூ சுத்துறியா? அடியே பூ சுத்துறானா? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. நான் உண்மையை தாண்டி சொல்றேன். அவ பேரே பேபிமா தான். அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு. எப்பவுமே பேசிக்கிற மாட்டோம், எப்பவாச்சும் பேசிப்போம், அவ்வளவுதான். என்ன உள்ள சேட் எதுவுமே இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிருக்கு. என்ன என்னதெல்லாமோ பேசிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்படிதானே? அடியே பிசாசு, சேட்ல எதுவும் இல்லைன்னா நாங்க இப்போ பேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். லூஸ் மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றேன். அப்படிலாம் கிடையாது, அப்படிப்பட்ட பையன்லாம் நான் இல்லை. எனக்கு தெரியாதா? பொறுக்கி பொறுக்கி. அச்சச்சோ, இது என்ன? அடுத்தது யாரு டார்லிங்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? ஐயோ கொலகாரி இன்னைக்கு விடமாட்டா போலயே. ஆயே டார்லிங்கா? டார்லிங் நீ யாரை சேவ் பண்ண? ஏ பிசாசு நல்லா பாருடி. உண்மையை சொல்லு, யார் இந்த டார்லிங்? நீ போற போக்கு ஒண்ணும் சரியில்லை. எனக்கு வர ஆத்திரத்துக்கு பேசாம உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டு நிம்மதியா போய் இருந்துருவேன். ஏ பிசாசு பிசாசு, அது உன் நம்பர் தான் டார்லிங்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள போய் பாரு, அது உன்னோட நம்பர் தான். ஐயா ஆமா, ஏன் நம்பர் தான். சரி விடு. ஆமா, யார் இந்த பேபிமா? ஏண்டி என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் சொல்றேன்ல என் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு. அப்புறமா என்ன, அவ பேரே பேபிமா தான். உன் மொழிய பார்த்தாலே சரியில்லையே, சரியான திருட்டு கொட்டானா இருப்ப போலயே. இரு இரு, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாக்குறேன். என்னது இன்ஸ்டாகிராமா? ஐயோ அந்த கார்த்திக் பையன் வேற ஒரு புள்ளகிட்ட கடலை போட்டுட்டு இருந்தான். இவ வேற அது நான் நினைச்சு என்னெல்லாம் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவா. ஆவி பயலே, என்னடா பேசி வச்சிருக்க? என்னது என்னது அவுட்டிங் போலாமா? டேய் நான் ஒருத்தி குத்துக்கலாட்ட இருக்கா, நீ எவ்வளவு ஒருத்திட்ட அவுட்டிங் போலாமான்னு கேட்டிருக்க? ஐயோ அவி சொல்லும், நீ 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 நினைக்கிற மாதிரி இல்லடி, அது நான் இல்ல. என்னது நீ இல்லையா? எப்படி நடிக்கிற பாரு. இது உன்னோட ஐடி தானே? எரும மாடே, ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா? இவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ஏண்டி நான் என்ன 9 பொண்டாட்டியா கேட்டேன்? இருக்கிற ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நான் சும்மா தான் இருக்கேன். இதுல எனக்கு 9 பொண்டாட்டி வேற கேக்குதாக்கும். அடியே அது நான் இல்லடி. வேற யாரு? செத்து போன உன் தாத்தனா வந்து இங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். தாத்தனும் இல்ல ஒவ்வொருத்தனும் இல்ல, எல்லாம் அந்த வீணா போன கார்த்திக் பையன் தான். அவன் தான் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட கடலை போடணுங்கிற பேர்ல சும்மா சும்மா மெசேஜ் அனுப்பியிருக்கான், சும்மா டீஸ் பண்றதுக்காக. ஏண்டா அசிங்கமால உனக்கு? நான் நம்ப மாட்டேன். பாவி பாவி, உன்னையே நம்பி நான் இங்க வீட்ல இருக்க பத்தியா என் புத்தி செருப்பாலே அடிக்கணும். சரியான ப்ளே பாயா இருந்திருக்கியே. அபிச்சலும் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் பிளே பாய்லாம் கிடையாதுடி. நான் உண்மையாவே சொக்க தங்கம். ஆமா, நீ தங்கமா தகரமான்னு உன் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாதானே தெரியுது. சீ, இப்படியா சேட் பண்ணுவ? அபிச்சலும் சத்தியமா அது நான் இல்லடி, எல்லாம் அந்த கார்த்திக் பையடி. உன் மேல ப்ராமிஸா நான் இல்லடி. சீ, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத. போடா. அபிச்சலும் அடியே போனை தந்துட்டு போடி. போன் வேணுமா? போனு நல்ல அம்மிகளில போட்டு இதை அரைக்கான இல்லையான்னு பாரு. ஐயோ ஏன் பிசாசு, அது 1 லட்சம் ரூபாய் போன் அடி, அரைச்சு கிரைச்சு போடாத. திரும்ப மாடு, உனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு, வாட்ஸ்அப்ல ஒண்ணு, ஃபேஸ்புக்ல ஒண்ணுன்னு கேக்குதோ? பாத்துக்கறேன்டா உன்னை. ஐயோ இவ வேற கோவத்துல போறாளே, எல்லாம் இந்த கார்த்திக் போய் பண்ண வேலை. அவனை வரேன்டா, வரேன். ச்சே, எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. அன்னைக்கு என்னதான் நடந்ததோ ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. கடைசியா பாலை குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சு எழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. நடுவுல கேப்ல என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. இதை யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிடும் போல. ஞாபகத்துக்கு வந்தா மட்டும்தான் வெண்ணிலா ஏன் இப்படி கோவப்படுறா, இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியும். சூர்யா அண்ணா, சூர்யா நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா இல்ல பிஸியா இருக்கியா? இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுண்ணே. இல்லடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். நான் ஃப்ரீ தானே, சொல்லு. இல்ல பழைய மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்ட போல. ஐயோ அண்ணே அப்படிலாம் இல்ல, கடைசியா அந்த அமிர்தா பிரச்சனைக்கு அப்புறம் நான் குடிக்கிறதே இல்லைண்ணே.
ஏய் சூர்யா வேணாம், எதுக்குடா இப்ப இப்படி போய் சொல்ற? அதான் நான் தான் பார்த்தனே, அப்புறமா என்ன? அண்ணே என்னென்ன சொல்ற? நான் சத்தியமா குடிக்கவே இல்லையே. டேய் பொய் சொல்லாதன்னு சொன்னேன். அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு என் ரூம் கதவை தட்டி ரகலை பண்ணிட்டு இருந்தியே, என்ன எல்லாம் மறந்துருச்சா என்ன? என்னது, நான் உன் ரூம் கதவை தட்டி ரகலை பண்ணிட்டு இருந்தேனா? என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? என்ன போதையில எல்லா ரகலையும் பண்ணிட்டு எல்லாம் மறந்து போச்சு போல? அண்ணா நீ என்ன சொல்ற? சத்தியமா எனக்கு புரியலண்ணே. நான் இப்ப ரொம்ப நாளா குடிக்கிறதே இல்லைண்ணே. அதானே நல்லா மூக்கு முட்டை குடிச்சுப்புட்டு இப்ப குடிக்கவே இல்லைன்னு கதையா விடுற. டேய் ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். ஏற்கனவே நல்லா மூக்கு முட்டை குடிச்சுதான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஒழுங்கா இரு. அண்ணன் சத்தியமா நான் குடிக்கவே இல்லைண்ணே. டேய் திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடா. குடிச்சா குடிச்சேன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு குடிக்கலன்னு ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு ரூம் பக்கத்துல வந்து கதவை தட்டி கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா போட்ட, ஃபுல்லா ரகலை பண்ணிட்டு இருந்த. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்ன வச்சு சாவடிச்சிட்ட. அதுக்கப்புறம் ஏதோ வெண்ணிலா வந்தா, அதனால நான் தப்பிச்சேன். பாவம் அந்த பொண்ணு அன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டாலும் தெரியல. சீ, குடிக்காதன்னு ஒன்னு சொன்னா கேக்குறியாடா? அண்ணே என்னன்னு சொல்ற? வெண்ணிலா வந்தாளா? ஆமாடா, நீ ஏதோ கிச்சனுக்கு பால் குடிக்க போறேன்னு போனியா, அதனால ஆளை காணுமே அவ தேடி வந்தா. ஆனா நீ பால் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து நல்ல சரக்கு அடிச்சிருக்க, அப்படிதானே? அண்ணே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. டேய் ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த குடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பாட்டில கையில தொட்டன்னு வச்சுக்கேன், கைய உடைச்சிரும் உடைச்சி. புரிஞ்சு நடந்துக்க. நீ பழைய மாதிரி இப்ப தனி ஆள் இல்ல. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. அதையும் மனசுல வச்சுட்டு ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். சரிண்ணே. இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி என்னைக்காச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் ரகலை பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிண்ணே, இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், பாத்துக்கிறேன். சரி. ஐயோ என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. தலையே வெடிச்சிடும் போல. கிருஷ்ணா என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப நான் அன்னைக்கு உண்மையாவே குடிச்சிருந்தேனா என்ன? அது எப்படி? நான் தான் குடிக்கலையே. எனக்கு நல்லா தெரியும் நான் குடிக்கல. அப்புறம் என்னதான் நடந்திருக்கும் அன்னைக்கு? கடைசியா அந்த பால் தான் குடிச்சேன். அந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பாலை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நடந்தது என்னன்னு சுத்தமா ஞாபகம் இல்லை. அப்ப அந்த பால்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்கு. கரெக்ட், அந்த பால்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சேனல். அந்த சேனல் நேம் வந்து பட்டு மாமா சேனல். நிறைய பேர் வந்து எனக்கு அங்கேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலில் நம்ம ஆவிகளின் ஆசை அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த சேனலில் வந்து வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அந்த சேனல் ஃபுல்லாகவே போயிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மானிட்டைஸ் ஆன சேனலை கட் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. நானும் அப்பீல் வீடியோ எல்லாமே ட்ரை பண்ணி கொடுத்து பார்த்தேன். ஆனால் சேனல் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. சேனல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதில் வீடியோ போட்டாலும் எனக்கு ஒரு யூஸ்மே இல்லை. இன்னும் 3 மாதத்துக்கு என்னால் அந்த சேனலை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் அதில் வீடியோ எல்லாமே நிறைய டெலிட் பண்ணி திரும்பவும் நான் அப்பீல் கொடுத்தா தான் அது கூட எனக்கு சேனல் ரிட்டர்ன் வருமா வராதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் நான் 3 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆவிகளின் ஆசை ஸ்டோரி ரொம்ப வியூஸ் போகலை. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காமெடியாக இருக்குது. அது இதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வியூஸ் போகலனாலும் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு புதுசாக கமெண்ட் பண்ணீங்க. ஆனால் இந்த சேனல் இதுக்கப்புறம் வீடியோ வராது. எனக்கு என்ன, நான் எந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணனா இல்லை யூடியூப் சைடு ஃபால்ட்டான்னு எனக்கு சத்தியம் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இதில் எந்த ஒரு வைலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே இருக்காது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ரொம்ப காமெடியாக தான் வீடியோ இருக்கும். அந்த சேனல் இப்படி போகும்னு நினைக்கல. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ யாரும் வீடியோ வரல அப்படின்னு யாரும் தேடாதீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சேனலில் வீடியோ வராது. அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவோட டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு அந்த மெயில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதே பற்றி பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோ மேக் பண்ண மைண்ட் இல்லை. ஸோ அதனால தான் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து எப்பவும் போல் 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், அந்த சேனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதில் இனிமேல் வீடியோ வராது. நான் இதுக்கப்புறம் போட மாட்டேன். நான் 3 மாதம் வெயிட் பண்ணி திரும்ப சேனல் வருமா இல்லையான்னு காத்துட்டு இருக்க முடியாது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. இன்கேஸ் ஐடியா இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் காமெடி ஸ்டோரி தான் திரும்ப போட முடியும். லவ் ஸ்டோரி என்னால் போட முடியாது. நான் ஆல்ரெடி இதில் லவ் ஸ்டோரி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ திரும்பவும் நான் காமெடி சேனல் எடுத்துகிட்டு வந்து அந்த சேனலும் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. அதனால தான் சரி எதுவாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.